பலுஜிஸ்தான் அண்டை நாட்டு உடனான உறவை மேம்படுத்துவதற்காக அவங்க முக்கியமாக நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடாக என்ன இருக்குது அப்படின்னா இந்தியா. அவங்க மறைமுகமாகவும் சரி நேரடியாகவும் சரி இந்தியாவினுடைய ஆதரவு தங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்தியா இதற்கு கொஞ்சம் மௌனம் சாதிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பலுச்சின மக்கள் ஈரான்லேயும் இருக்கிறாங்க. இப்போது ஈரானுக்கும் நமக்கும் இடையான நட்புறவுங்கிறது ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருக்குது. அந்த உறவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இந்தியா ஈரானுக்காக அங்கே இருக்கக்கூடிய அரபிக்கடலை ஜபஹர் போர்ட் அப்படிங்கிற ஒரு துறைமுகத்தையே வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த உறவில் பலுச்சிஸ்தானால் ஒரு புதிய விரிசல் வந்து விழுக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஈரான் கூட வந்து வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான வேலைகளிலும் இப்போ இறங்கியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் இந்தியா வந்து ஈரான் கூட இருக்கக்கூடிய நட்பை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு ஆயில் டிபெண்ட் கண்ட்ரி. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயில் தேவைக்காக நம்ம வந்து 90% மேலே வந்து மற்ற நாடுகள்லேருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். இப்போது ஈரான் கிட்ட வந்து இப்போ வரைக்கும் நம்ம எந்த ஆயில் இறக்குமதியும் பண்ணலை. அதற்கு காரணம் வந்துட்டு அமெரிக்கா ஈரான் மேலே போட்ட பொருளாதார தடை தான். ஆனால் இப்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையான பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமாகவே போயிட்டு இருக்கு. 2 நாடுகளும் நியூக்ளியர் ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த நேரத்தில் அப்படி மட்டும் அமெரிக்கா ஈரான் மேலே போட்டிருந்த தடையை நீக்கிச்சு அப்படின்னா, ஈரான் இந்தியாவிற்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம ஈரான் கிட்டே இருந்து ஆயிலை வந்து குரூட் ஆயிலை வந்து இறக்குமதி பண்ணிக்கலாம். இதனால் இந்தியாவிற்கு வந்து கிடைக்கக்கூடிய பலன்கள்ங்கிறது வந்து மிக மிக அதிகம். இதனால தான் இந்தியா வந்து நட்பை வந்து கெடுத்துக்க விரும்பலை. இதுவும் ஒரு தடைக்கல்லாக இருக்குது இந்தியா பலுச்சிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு.